Vanakkam friends, Vanakkam. Welcome to Karthik Study Circle YouTube channel. So this is about me. These are the various examinations I have cleared so far. So in the experience I am going to teach you. So இப்போ நம்ம செஷன் ப்ரொசீட் பண்ணலாமா? இப்போ பாருங்க, இன்றைக்கி செஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் அனாலஜி டாப்பிக்கில் டெஸ்ட் 4 ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து சொல்யூஷன்ஸ் நான் இப்போ கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து நம்பர் அனாலஜியில் பார்ட் 1, பார்ட் 2, டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஏன் இந்த டாபிக் வந்து இவ்வளோ ரொம்ப இதாக பார்க்குறோன்னா, ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேஸ் ஆக்சுவலாக. புரியுதா? மற்ற நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எது எழுதினாலும் சரி, ரயில்வேஸ் எழுதினாலும் சரி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதினாலும் சரி, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வைடாக திங்க் பண்ணும். அதனால தான் இந்த டாபிக் ஸ்பெசிஃபிக்காக இதை நீங்கள் நல்லா தரோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த கோடிங் டீகோடிங் எல்லாமே உங்களுக்கு வந்து யூ வில் ஃபீல் ஈஸி ஆக்சுவலாக அந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப. ஓகே, ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கொஷின்ஸ் போயிடலாமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கேட்டிருக்கான். 26 இஸ் ரிலேட்டட் டு 21 அப்படின்னா 50 இஸ் ரிலேட்டட் டு விச் நம்பர்? கண்டிப்பாக நம்பர் அனாலஜி டாபிக் பொறுத்த வரைக்கும் என்னது, நமக்கு ஆப்ஷன்ஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்தா தான் அவங்க என்ன லாஜிக்கில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். புரியுதா? ஏன்னா ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா இதுக்கு இந்த கொஷினுக்கு நிறையா ஆன்சர்ஸ் இருக்கும். கிளியராக இருக்கா? சரி, அப்போ என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது. 48, 43, 41, 39 இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், 26 இஸ் ரிலேட்டட் டு 21னா என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். 26க்கு முன்னாடி நம்பர் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 25வா? இதோட ஸ்கொயர் ரூட் என்ன? 5. ஓகே, ஸோ அதை வந்து 26ஆல் மைனஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 26 மைனஸ் 5 ஈக்குவல் டு 21. கிளியராக இருக்கா? இப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ 50 நம்பர் இருக்குது. 50க்கு முன்னாடி நம்பர் என்ன? 49. ஓகே, ஸோ வாட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49? எஸ், 7. ஓகேவா? இந்த 7-ஐ 50ஆல் மைனஸ் பண்ணும். ஸோ 50 மைனஸ் 7 ஈக்குவல் டு 43. ஓகே, ஃபார் திஸ் கொஷின் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரேர் லாஜிக். ஸோ இதுலேருந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி லாஜிக்ஸ் தெரிஞ்சால் இதுலேருந்து நீங்கள் கொஷின்ஸ் வந்து மேக் அவுட் பண்ணிக்கலாம். கிளியராக இருக்கா? அப்போ இந்த கொஷின் கேன்சர் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 43. கிளியர்? ஸோ இப்போ செகண்ட் கொஷின் போயிடலாமா? இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். ஓகே, இது வந்து ஈஸியான லாஜிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். 30 இஸ் ரிலேட்டட் டு 56னா 12 இஸ் ரிலேட்டட் டு விச் நம்பர்? ஸோ ஆப்ஷன்ஸ் எஸ், 24, 28, 30, 33 இருக்கா? இது என்ன லாஜிக் ஆக்சுவலாக? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். அடுத்தடுத்த நம்பர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து பெருக்கிறாங்க. 30-ஐ அடுத்தடுத்த நம்பரோட பெருக்கலை எப்படி எழுதலாம்? 5, 6. 5, 6 ஆர் 30யா? வெரி குட். அப்போ வந்து 56 எப்படி எழுதலாம்? 5, 6னா 7, 8. 7, 8 ஆர் 56. கிளியராக இருக்கா? ஸோ அப்போ 12 எப்படி எழுதியிருக்காங்க? 3, 4 ஆர் 12. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்னவாக இருக்கும்? 5, 6, 7, 8. ஸோ 3, 4னா 5, 6. ஸோ 30 இருக்கா ஆப்ஷன்? ஸோ ஃபார் திஸ் கொஷின் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் வந்து ரொம்ப ஈஸியான லாஜிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் இப்படி திங்க் பண்ணுங்கள். இது வந்து ரீசனிங் டாபிக் தான், மேக்ஸ் டாபிக் இல்லை. ஓகே, ஸோ நம்ம இந்த இந்த ஃபஸ்ட்டு நம்பரை என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம பர்பஸ் என்ன? இந்த நம்பர் வரணும், செகண்ட் நம்பர் வரணும். ஓகேவா? அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகணும். அப்போ இந்த நம்பருக்கு நம்மளோட லாஜிக் போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது அதுதான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். கரெக்டாக? இதுதான் நம்பரோலாஜி. வாட் இஸ் நம்பரோலாஜி? நம்பர்ஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஸ், அவ்வளோதான். 1 to 43லேருந்து ஓகே, 1 to 43 எப்படி 31? என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறாங்க. 1 + 2 3யா? அப்புறம் இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணுறாங்க. 4 - 3 1. கிளியராக இருக்கா? அதே இங்கே அப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டையும் என்ன பண்ணும்? 3 + 1 4. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறாங்க. சாரி, 5 - 2 3. 43 வருதா? அப்போ இதே லாஜிக்கை இங்கே கொண்டு போங்க. 1 + 7 is 8. 9 - 3 is 6. அப்போ 86 தான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ ஃபோர்த்து கொஷின் ஈஸியான லாஜிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் ரிப்பீட்டட் லாஜிக்ஸ் ஆக்சுவலாக. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் கிளாஸஸ் வேறு போயிட்டுருக்கு. நம்பர் நாலேஜே தரவு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,
இதுக்கு மேலே லாஜிக்ஸ் வந்து இருக்காது, இருந்தால் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, இதோட கொஷின் பேப்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், 62லேருந்து எப்படி 18 வரும்? என்ன பண்ணியிருக்காங்க, 6 ஸ்கொயர் பண்ணுறாங்க, 36ஆ, அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் இருக்குல்ல, அதால் டிவைட் பண்ணுங்க. கிளியர்? ஓகே, அப்புறம் அதே இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டென்ஸ் பிளேஸில் இருக்க டிஜிட் 4 ஸ்கொயர் ஆனது 16, அப்புறம் அதோட யூனிட் டிஜிட் இருக்குல்ல, அதை டிவைட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லாஜிக் அப்ளை பண்ணி ஆன்சர் இருக்கா, ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இந்த லாஜிக் கரெக்ட். கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபார் திஸ் கொஷின் தி ஆன்சர் இஸ் 4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? அகெயின் இம்பார்ட்டன்ட் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். கிளியராக இருக்கா? 13, 19 நம்ம கொஞ்சம் ப்ரைம் நம்பர் லாஜிக் எல்லாம் யோசிப்போம், கரெக்டாக? அதையும் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்படி அப்ளை பண்ணால் ஏதோ ஆன்சர் இந்த 4 ஆப்ஷனில் வருதான்னு பாருங்கள். இல்லாட்டி அப்போ வேறு லாஜிக் தான். 13லேருந்து எப்படி 19 வருது, அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணி பார்த்தா என்ன ஆன்சர் வருது? ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணியிருக்காங்க, 13லேருந்து எப்படி 19னா அந்த டிஜிட்டை அப்படியே டைரெக்டாக ஸ்கொயர் பண்ணுறாங்க. 1 ஸ்கொயர் என்ன, 1 வாட் இஸ் 3 ஸ்கொயர், 9. டைரெக்டாக திஸ் இஸ் நாட் மேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரீசனிங் கொஷின். ஓகே, அப்போ அதே இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரேர் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கணும் நோட் புக்கில். ஓகே, அப்போ 2 ஸ்கொயர் என்ன, 4, 3 ஸ்கொயர் என்ன, 9, 49 தான் ஆன்சர். கிளியர்? ஸோ இந்த 5 கொஷின்ஸ் எந்த டவுட்டும் இல்லைல்ல. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 6th கொஷின் பாருங்கள். 93 is related to 36 னா 72 is related to which number? ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஈஸியான கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அந்த டிஜிட்டை மைனஸ் பண்ணுங்கள். 9 minus 3 6, 6 ஸ்கொயர் என்ன, 36. ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஸ்கொயர் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர்ஸ். இந்த நம்பருக்குள்ள டிஜிட்ஸ் இருக்குல்ல, டிஜிட்ஸை மைனஸ் பண்ணி வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ 7 minus 2 என்ன வரும், 5 தானே. வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணும். இருக்கா? கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இதுவும் இம்பார்ட்டன்ட் லாஜிக் தான், புரியுதா? இதை பேஸ் பண்ணி இதே கொஷின் தான் வரும், இதே லாஜிக் தான் வரும்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி லாஜிக்ஸ்லாம் ஒன்ஸ் யூ கெட் யூஸ்ட் டு இட், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப. ஓகே, இப்போ 7th கொஷின் பார்க்கலாம். 7th கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்டிருக்காங்க, 11 is related to 1 னா 32 is related to which number? ஆப்ஷன்ஸ் இதில் வந்து ஒரு 2 லாஜிக்ஸ் இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு லாஜிக் சொல்கிறேன். 1 11 இருக்கா, எப்படி இது பண்ணுன்னா அதை 1 power 1 எழுதுங்க. வாட் இஸ் 1 power 1? 1. ஓகே, அதை இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். 3 power 2 9. புரியுதா? இந்த செகண்ட் டிஜிட்டை வந்து அந்த ஃபஸ்ட் டிஜிட்டை வந்து பவராக கொண்டு போயிடறாங்க செகண்ட் டிஜிட்க்கு. புரியுதா? ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் பிகம்ஸ் பவர் ஆஃப் செகண்ட் டிஜிட். ஓகே, இதை அப்படியே மேலே தூக்கி போட்டுக்கிறாங்க. ஓகே, அப்படின்னு பார்க்குறப்ப 9 வருது. மேபி சில பேர் இப்படி யோசிக்கலாம், 11 இருக்கா, 1 மைனஸ் பண்ணுங்க, இல்லை அதோட ப்ரீவியஸ் நம்பர் என்ன, 10. 10ஓட ரிவர்ஸ் என்ன, இதுவும் இருக்குது. ஓகேவா? சரி, அப்படின்னா 32க்கு முன்னாடி நம்பர் இல்லை -1 பண்ணுங்கள். 32க்கு 31. இதோட ரிவர்ஸில் என்ன, 13. எல்லாமே லாஜிக்ஸ்லாம் கரெக்டு தான், புரியுதா? இதுக்கும் இந்த லாஜிக்கும் கரெக்ட் தான், அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே எக்ஸாமினர்ஸ், ஓகே டோன்ட் வரி. ஸோ இந்த கொஷனுக்கு 13 இருக்கலாம், 9 இருக்கலாம். ஃபென்டாஸ்டிக். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 8th கொஷின் பாருங்கள். இது வந்து டெசிமலில் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? 1.25 இஸ் ரிலேட்டட் டு, இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது 9/4. அப்படின்னா 3.5 இஸ் ரிலேட்டட் டு விச் நம்பர்? ஸோ நமக்கு என்ன வேணும், ஆப்ஷன்ஸ் வேணும். ஸோ ஆப்ஷன்ஸும் வந்து ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. 1.25 எப்படி நாம் வந்து ஃப்ராக்ஷன் எழுதலாம்? 0.25ங்கிறது என்னது, 1/4. ஓகே, இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இங்கே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது இம்ப்ராப்பராக கொண்டு வாங்க. எப்படி கொண்டு வரலாம்? 4 into 1 4, கரெக்டாக? 4 into 1 4, 4 + 1 5. ஸோ 5/4. ஆனால் இங்கே 9/4 இருக்குது.
இன்னும் என்ன லாஜிக் அப்ளை பண்ணுறாங்க, சரி டினாமினேட்டரை தூக்கிட்டு போய் நியூமரேட்டர் கூட ஆட் பண்ணுறாங்க. அப்போ 5 + 4 பை மறுபடி டினாமினேட்டர். புரியுதா லாஜிக்கு? ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் லாஜிக் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம 3.5 என்ன எழுதுறோம், 3.5 என்னது 3. ஓகே, ஸோ 3 1/2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக வரும். 3 2s are 6, 6 + 1 7, 7/2. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதை தூக்கிட்டு போய் நியூமரேட்டர் கூட, அப்போ 9/2 தான் ஆன்சர். கிளியராக இருக்கா? அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்ன ஃப்ரெண்ட்ஸ், 9/2. ஃப்ரெண்ட்ஸ் புரியுதில்ல? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக் தான். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ 9th கொஷின். ஸோ செஷனோட முடிக்கு வந்துட்டுருக்கோம். 9 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. சி 2 is related to 11னா 5 is related to which number? ஆப்ஷன்ஸ். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சி இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் லாஜிக் தான். இதுக்கு வேறு ஏதோ உங்களுக்கு ஏதோ நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுவும் சொல்லுங்கள். ஏதோ வேறு ஏதோ லாஜிக்ஸ் வந்தாலுமே எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சி 2 is related to 11னா 2க்கு அடுத்த நம்பர் என்ன, 3யா? இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், 3 ஸ்கொயர். அதையும் 2ஐயும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 2 + அடுத்த நம்பரோட ஸ்கொயர் 11 வருதா? சி இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 5க்கு அடுத்த நம்பர் என்ன, 6. அதோட ஸ்கொயர் என்ன, 36. ஸோ 5 + 36 ஆன்சர் இஸ் 41. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? கிளியரா? ஓகே. ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த இம்பார்ட்டன்ட் லாஜிக்ஸ் எல்லாமே நீங்கள் கொஷின்ஸ் பதிலாக லாஜிக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஷின்ஸ் இதே தான் வரும்னு சொல்ல முடியாது, எக்ஸாமினர்ஸ் மாற்றுவாங்க. ஸோ லாஜிக் தான் மெயின். இந்த லாஜிக் தான். இப்போ ஒரு லாஜிக் தெரியலையா, ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது. அடுத்த லாஜிக் எல்லா கொஷின்ஸுமே இப்படி தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கொஷின். இது ரொம்ப பேசிக்கான கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். சி 5 29 6. ஓகே, இது வந்து ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ். இதே மாதிரி இந்த 4 ஆப்ஷனில் எந்த நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லணும். சி 5 6 மல்டிபிள் பண்ணுங்கள். வாட் இஸ் 5 6 ஆர் 30. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 29 இருக்கா, 1 மைனஸ் பண்ணுங்கள். கிளியர்? ஸோ இதே லாஜிக்கை இந்த 4 ஆப்ஷனில் வந்து எந்த நம்பர் வந்து சூட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே இருக்கா, 7 6 ஆர் 42 டைரெக்டாக இருக்குது மல்டிப்ளிகேஷன். ஓகே, அப்புறம் 3 2s ஆர் 6 டைரெக்டாக இருக்குது. 3 3s ஆர் 9 டைரெக்ட் மல்டிப்ளிகேஷன். இங்கே பாருங்கள், 5 4s ஆர் என்னது 20. ஓகே, 5 4s ஆர் 20 -1 பண்ணுறோம். புரியுதா, 19. அப்போ இந்த காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்க கொஷினுக்கு சூட் ஆகுது. அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ தொடர்ந்து வந்து இப்போ நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். அடுத்து வந்து டெஸ்ட்டு, இன்னொரு கேலண்டர்ஸ்க்கு வந்து டெஸ்ட் 3 டெஸ்ட் 4 சொல்யூஷன்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதையும் பாருங்கள். மெயினாக ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்ட் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோடய டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. டைரெக்டாக இல்லை டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு கூட சில பேர் வந்து சொல்கிறீங்க, ஸோ ஃபீட்பேக் வந்து சார் கொஷின்ஸ் டஃப்பாக இருக்குன்னு. அப்படிங்கிறப்ப என்னோட வீடியோஸ் பார்த்துருங்க ஃபஸ்ட்டு. கான்செப்ட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபீல் ஈஸி. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. பாய், டேக் கேர்.